திரிபுர சுந்தரியை நமஹா. நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் 140 நாமங்கள் வரைக்கும் பார்த்தோம், ஸ்லோகங்கள் வரைக்கும். அதில் 141வது ஸ்லோகத்தில் சித்கலா நந்தகலிகா பிரேமரூபா பிரியங்கரி நாமபாராயண பிரீதா நந்தி வித்யா நடேஸ்வரி அப்படின்னு வருது. அதாவது நாமபாராயணத்தில் ரொம்ப சந்தோஷப்படக்கூடியவ, பிரேம ரூபிணி, நம் ஆசையே ஸ்வரூபமானவ, பிரியங்கரி, அவளை நேசிக்காதவா இருக்கவே முடியாது, நடேஸ்வரி, அந்த நடராஜரோடு சேர்ந்து ஆடக்கூடியவ நடேஸ்வரி, மித்யா ஜெகதி திஷ்டானா முக்திதா முக்தி ரூபிணி, இந்த ஜகத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் கொடுக்கக்கூடியவளே, முக்தி ரூபிணியாக இருக்கக்கூடியவளே, முக்தியை தரக்கூடியவளே, லாஸ்ய பிரியா லைக்கரி லஜ்ஜா ரம்பாதி வந்திதா, எல்லா ரம்பையாலையும் மீதி தேவதைகளாலையும் பூஜிக்கப்படக்கூடியவளே, லாஸ்ய பிரியா, இப்படி எல்லா விதத்துலேயும் இருக்கக்கூடியவளே, பவதாவ சுதா விருஷ்டி பாபாரண்ய தவானலா தௌர்பாகிய தூளவா தூளா ஜராத்வாந்த ரவிப்பிரபா. அதாவது அம்பாள் சந்திரப்பிரபையும் சூரிய பிரபையும் வச்சுன்னு இருக்கா. அதனால தான் அதில் ரவிப்பிரபான்ற வார்த்தை வருது. அம்பாளுடைய கிரீடத்தில் ரெண்டும் இருக்குது. பாக்யாப்தி சந்திரிகா பக்தா சித்தகேகி கணாகணா ரோஹ பர்வத தாம்பூலி மிருத்யுதாரு குட்டாரிகா. பாக்யங்களை அழிக்கக்கூடியவ, பக்தனுடைய சித்தத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவ. அப்படிப்பட்டவ பர்வத மலையில் வீற்றிருக்கக்கூடியவ, மகேஸ்வரி, மகாகாளி, மகாகிராசா, மகாசனா, அபர்ணா, சண்டிகா, சண்ட முண்டாசுர நிஷூதினி. மகேஸ்வரியாக இருக்கக்கூடியவ, மகாகாளியாக இருக்கா, அவளோட ஸ்வரூபந்தான் இருக்குது. அபர்ணா, சண்டிகா, சண்ட முண்டாசுர நிஷூதினி, சண்ட முண்டர்களை வதம் பண்ணவ, அப்படிப்பட்டவளாக இருக்கக்கூடியவளே அப்படின்னு வருது. ஷராக்ஷராத்மிகா சர்வலோகேசி விஸ்வதாரிணி திரிவர்கதாத்ரி சுபகா திரியம்பகா திரிகுணாத்மிகா அப்படின்னு வருது. விஸ்வதாரிணின்ற வார்த்தைக்கு தாரிணின்னா காக்கக்கூடியவள், விஸ்வம், விஸ்வம்னா உலகம், விஸ்வதாரிணினா உலகத்தை காக்கக்கூடியவளே, அதனால தான் அவளுக்கு விஸ்வதாரிணின்ற நாமம் வருது. அப்போது ஷராக்ஷராத்மிகா சர்வலோகி விஸ்வதாரிணி திரிவர்கதாத்ரி சுபகா திரியம்பகா திரிகுணாத்மிகா, திரியம்பகியாக இருக்கக்கூடியவள், திரிகுணாத்மிகா, முக்குணங்களும் அவகிட்டேருந்து தான் வெளியில் வருது, அதனால தான் அவள் திரிகுணாத்மிகா. ஸ்வர்காபவர்கதா சுத்தா ஜபா புஷ்ப நிபாகிருதி ஓஜோவதி துதிதரா யஜ்ஞரூபா பிரியவிரதா. ஸ்வர்க்கத்தை அழிக்கக்கூடியவளாக இருக்கா, சுத்தியானவளாக இருக்கா, அவளை விட சுத்தம் எதுவுமே இல்லை. ஜபத்தினாலையும் புஷ்பத்தை ஆராதிக்கிறதுனாலையும் கிடைக்கக்கூடியவளாக இருக்கா, யஜ்ஞ ரூபமாக இருக்கா, பிரியவிரதா, வேண்டியதெல்லாம் தரக்கூடியவளாக இருக்கா. மூலாதாரத்தில் அக்னி ஜுவாலையை போன்றும், இதய துவாரத்தில் சூரிய பிரகாசம் போன்றும், நெற்றியில் வானவில்லு போன்றும், சஹசிராரத்தில் பூர்ண சந்திரன் போலும் தேவி யோகிகளுக்கு காட்சி அளிக்கிறார். மந்திரத்தில் மந்திர சக்தியாகவும், குருவிடத்தில் குரு சக்தியாகவும், பிரம்மாவிடத்தில் பிரம்ம சக்தியாகவும், விஷ்ணுவிடத்தில் விஷ்ணு சக்தியாகவும், சிவனிடத்தில் சிவசக்தியாகவும் அவள் தான் வீற்றிருக்கிறாள். துராராத்யா துராதர்ஷா பாட்டலி குசுமப்பிரியா மகதி மேருநிலையா மந்தார குசுமப்பிரியா, மந்தார மலையில் இருக்கா. வீராராத்யா விராட் ரூபா விரஜா விஸ்வதோமுகி பிரத்யக்ரூபா பராகாசா பிராணதா பிராணரூபிணி, பிராணனா அவள் தான் இருக்கா. மார்த்தாண்ட பைரவாராத்யா மந்திரிணி நியஸ்திய ராஜ்ய தூஹு திரிபுரேசி ஜெயத்சேனா நிஸ்திரைகுண்யா பராபரா. கீதத்துலேயும் நிருத்தியத்துலேயும் வாத்தியத்துலேயும் எல்லா கலைகள்லேயும் நூல்களிலும் இன்ப வடிவாக உரைகிறவ அவள் தான். சித்த ஆகாசமாயும் சிதாகாசமாயும் மகாகாசமாயும் இருக்கிறவ அவள் தான். அவளுடைய விபூதியின் ஒரு அம்சம்தான் நம்ம பார்க்குற இந்த பிரபஞ்சம். மார்த்தாண்ட பைரவாராத்யா மந்திரிணி நியஸ்திய ராஜதுஹு திரிபுரேசி ஜெயத்சேனா நிஸ்திரைகுண்யா பராபரா சத்யஜானா நந்தரூபா சாமரஸ்ய பராயணா கபர்தினி கலாமாலா காமரூபிணி அப்படின்னு சொல்லப்படுறது. இதோட நம்ம 151 நாமங்களை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஸ்ரீ திரிபுர சுந்தரியை நமஹா.